அன்பானவர்களே, எனக்கு பின்பாக இந்த அருமையான மெரினா பீச் கடற்கரையை பார்க்குறீங்களா? ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் பீச்சஸ் இன் த ஹோல் வேர்ல்ட். அழகா காலையில் அப்படியே மழை சாரல் தூர கடல் அலைகள் அங்கே அடிக்க உங்களோடு கூட இந்த வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன். எவ்வளோ அலை அடித்தாலும் இந்த கடற்கரை அப்படியே நிற்குது பார்த்தீங்களா? எத்தனை அலை இந்த கடற்கரையை அடிக்குது. ஆனால் எவ்வளோ அலை அடித்தாலும் இந்த கடற்கரை கலங்கிறது இல்லை, அப்படியே நிற்குது. நம்முடைய லைஃப்ல கூட எத்தனை ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் நம்ம நிற்கணுங்க, நின்று ஜெயிக்கணுங்க. ஏனென்றால் கடல் இருக்கிற வரைக்கும் அலை இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா கரை கலங்க கூடாது. இன்னைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீதிமொழிகள் 24:10, ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. In a time of distress, don't be broken, don't be shaken. Proverbs 24:10. ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, நீ சோர்ந்து போவாயானால் நான் பலன் கொடுக்கிறேன்ப்பா. இந்த கரைக்கு திடமா ஒரு பெரிய ஸ்ட்ரெங்தா இருக்கிற இந்த மணல் பார்த்தீங்கன்னா ரொம்ப மெல்லிசா இருக்கும். ஆனா நிறைய மணல் சேர்ந்துச்சுன்னா அதே மாதிரிதான் கடவுளுடைய கிருபை. பார்க்கறதுக்கு தெரியாது, ஆனா அந்த கிருபை உங்களை நிக்க வைக்க போகிறது. ஏசாயா 40:29 ஆண்டவர் சொல்றாரு, சோர்ந்து போகிறவங்களுக்கு நான் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுவேன். God gives strength to the weary. இந்த கடற்கரை மாதிரி எவ்வளவு அலை வந்தாலும் அசைக்கப்பட முடியாத அளவு கர்த்தர் உங்களை நிக்க வைக்க போறாரு. இன்னைக்கு நீங்க நிப்பீங்க. பிரச்சனையை பார்த்து ஓடிடாதீங்க. கடன் பிரச்சனையா, குடும்ப பிரச்சனையா, வீட்டை விட்டு ஓடிடாதீங்க. நின்று ஜெயிங்க. அந்த வேலையை விட்டு ஓடிடாதீங்க. Stand there. God is going to exalt you. God is going to bless you. நீங்கள் நிற்பீங்க, ஜெயிப்பீங்க. பலன் கொடுக்கிறவர் உங்களோட இருக்கிறார், உங்களை பலப்படுத்துவார். இந்த நாளில் நீங்கள் பலன் கொண்டு இந்த சோர்ந்து போகிற நேரத்தில் இன்னும் பலனை சேர்த்து இந்த கடற்கரை மாதிரி திடமா நில்லுங்க, ஜெயிப்பீங்க. God bless you. You will stand. You will not be weary. God will strengthen you. Have a wonderful day. Amen.